வெண்ணிலா கபடி குழு படம் பண்ணுறப்ப தான் வீட்டில் கொஞ்சம் பொதுவாக நான் ஊரை விட்டு வந்து ஒரு 7 வருஷமாக ஊருக்கே போகல. அப்போ தான் எங்கள் அம்மா கேட்குறாங்க, மற்றவங்கெல்லாம் அங்கே இருக்காங்க, சில இடத்துல அங்கேயும் கஷ்டப்படுறாங்க, நீ மட்டும் நிம்மதி அங்கே, அதாவது கஷ்டம் படுற அது இடத்துல உனக்கு இந்த வீட்டு கஷ்டம் இல்லாமல் அங்கிட்டு இருக்கு. ஒரு 4 பேர் ஒரு தம்பி சொல்லுவார், ஒரு அண்ணன் சொல்லுவார், என்ன இருந்து அவராடுக்கு அங்கே போய் இருக்காப்புல, நான் கஷ்டம் நம்பர் என்ன, நான் கஷ்டம் நிறைய கஷ்டம் அவங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் கூட அவங்க மொத்தமாக கஷ்டப்பட்டு நான் ஏதோ தனியாக அங்கே இருக்கின்ற மாதிரி தோணும் இல்லையா. அவனு இங்கே வரட்டான், ஏன் அங்கே கஷ்டம், எங்கே வந்து எங்கள் கஷ்டத்தையும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு ஒன்று இருக்கு இல்லையா. அந்த மாதிரி நேரத்தில் நான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன், அம்மா ஓகே இந்த கடைசியாக ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, இது கபடியை வச்சு ஒரு படம் போயிட்டு இருக்குது, வெண்ணிலா கபடி குழுண்டு. எங்கள் அண்ணன் திட்டுறாப்புல, இதே உனக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்ட்டு அப்படி திட்டுறாப்புல, தயவுசெய்து வந்துடான்னு. இல்லைண்ணே இந்த ஒரு சான்ஸ் கொடு அம்மா, புரிய வைமா, ஏமா அப்படி பண்ணுறீங்க, இல்லாட்டா ஓடி சுத்தமாக வர மாட்டேன். அப்புறம் இந்த ஒரே ஒரு கடைசி ஒரு சான்ஸ் கொடு, நான் எனக்கு டைலாக்லாம் நான் அதில் பேசியிருக்கேன், எனக்கு கடைசி ஒரு சான்ஸ் கொடு இந்த ஒரு தடவைமா லெட்டர் வந்துடு அப்படின்னு. ஏதோ தெரியல, அது பார்த்து சந்தை இயற்கை கடவுளாக பார்த்தாரு, தெய்வனை பாஸ் பண்ணி விடுங்கடா, ஏன்டா இவன் நம்மளை போட்டு இது பண்ணுறேன்